வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறைவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். அரிசி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் இடைத்தரகர்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என புலனறுவை விவசாயிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. 113 நாட்களின் பின்னர் 5ஆம், 11ஆம், 13ஆம் தர மாணவர்களுக்காக நாளை பாடசாலை கதவுகள் திறக்கப்படுகின்றன. அங்குடலொக்காவின் உதவியாளர் பத்திரமுள்ள பண்டி போலீஸ் வலையில். விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கிரிக்கெட் வீரர் குசால் மெண்டிஸ் கைது. இளம் சமுதாயத்தை போதைப் பொருள் பாவனையிலிருந்து மீட்கும் யுத்தத்தை எந்த தடை வந்தாலும் நிறுத்த மாட்டோம், பிரதமர் தெரிவிப்பு. நாட்டை கட்டியெழுப்ப ரணில் அதிகாரத்தை கோரும் நிலையில் கிராம சபை, நகர சபையை அமைக்க சஜித்தும் அதிகாரம் கோருகிறார். கொரோனா மற்றும் வெள்ளப்பெருக்கை பொருட்படுத்தாது வாக்கு பலத்தை காட்டிய டோக்கியோ மக்கள். அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். அரிசி தட்டுப்பாட்டை ஏற்படுத்த இடைத்தரகர்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என புலனறுவை விவசாயிகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் புலனறுவை மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் கூட்டம் புலனறுவ ஸ்ரீபுர பிரதேச சபை மைதானத்தில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற போதே ஜனாதிபதியிடம் விவசாயிகள் இக்கோரிக்கையினை முன்வைத்தனர். விவசாயிகளை பாதுகாத்து பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் எதிர்காலத்தில் செயற்பட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். இதேவேளை மத்திய வங்கி பிணைமுறை மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் புலனறுவை பிரதேச மக்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். தொழில் பிரச்சினை மற்றும் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் ஆகியன புலனறுவை மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளாகும். இந்த பிரச்சினைகளுக்கும் தீர்வை பெற்றுத் தருமாறு மக்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். අපන කාලේට ₹20 30ට විතර ගන්නෙ. ඇයි ඉතින් දෙන්නේ අපි පැඩි මාකටිංගෙන් ගන්නවනේ. අපිට සල්ලි නැහැ සර් ඒ වෙලාව ස්කූල් කාලේ පස්සේ දෙන්න සර් සල්ලි නෑ. අපි ඊට පස්සේ අපි බැංකුවෙන් බැංකුවෙන් ගන්න. අපි බැංකුවෙන් හරි ගස්සන්නම්. මේ ඕගොල්ලන් සාතිකම් ලබනම ඊට වඩා අඩුවෙන් දෙන්න එපා. இதேவேளை புலனறுவை கலுக்கேலை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கலந்து கொண்டார். மனம்பிட்டிய பிரதீபா அரங்கில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதியிடம் மகா சங்கத்தினர் சில யோசனைகள் அடங்கிய ஆவணத்தை ஒப்படைத்தனர். ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கி அவர்கள் சமய வழிபாடுகளையும் மேற்கொண்டனர். பிரதீபா அரங்குக்கு வெளியில் கூடியிருந்த ஆசிரியர்கள் சிலரையும் சந்தித்த ஜனாதிபதி அவர்களின் மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர் ரொஷான் ரணசிங்கவும் இணைந்திருந்தார். கல்வெல சந்தியில் உள்ள தம்பலா பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். அங்குள்ள மக்களோடு கலந்துரையாடுவதற்கும் ஜனாதிபதி மறக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு புலனறுவை தீபோ எனவிற்கு அருகில் இடம்பெற்றது. ஜனாதிபதி இந்த மக்கள் சந்திப்பிலும் கலந்து கொண்டு அங்கு வருகை தந்த மக்களோடு சுமூகமாக கலந்துரையாடினார். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான அங்கொடலொக்கா என்பவரின் நெருங்கிய உதவியாளரான பத்திரமுள்ள பண்டி என்பவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டுள்ளார். தலங்கம போலீசார் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் 7 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 54,000 ரூபாய் பணத்துடன் பத்திரமுள்ள பண்டி உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 28 வயதான குருப்புகே சதுரங்க புஷ்பகுமார மெண்டிஸ் என்ற பெயரை கொண்ட பத்திரமுல்லை பண்டி கடந்த 2017ஆம் ஆண்டு களுத்துறையில் வைத்து சிறைச்சாலை பஸ் வண்டி மீது தாக்குதல் நடத்தி திட்டமிட்டு குற்றச்செயல்களை முன்னெடுக்கும் குழுவின் தலைவராக இருந்த சமயங் என்பவரை கொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். சமயங் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இவர் 7 மாதங்களுக்கு முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். மனித படுகொலை, துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் உள்ளிட்ட பல சம்பவங்களுடன் தொடர்புடைய இந்நபர் அங்கொடலொக்காவின் கும்பலில் முக்கிய உறுப்பினராக கருதப்படுகின்றார். இவ்வாறு இருக்கையில் பத்திரமுள்ள பண்டி என்பவரின் தாயார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தனது மகன் போதைப்பொருள் வர்த்தகத்தோடு தொடர்பு பட்டவர் அல்ல என குறிப்பிட்டுள்ளார். අරගෙන එළියට ඇවිල්ලා ඉන්නේ දැන්. ඒ අතරද එයාගේ පාඩුවේ සත්තු හදාගෙන එයා ජීවත් වෙනවා. මාට මිනිස්සු කියන්නේ මේ කුඩු විකුණනවා, මෙයා කුඩු විකුණනවා ගමේ මිනිස්සු ඉන්න දෙන්නේ නැහැ. වෙන මිනිස්සු කරන්නේ මෙයාගේ නම යන්නේ.
வல்வெட்டித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு மாவீரர் தின அனுஷ்டிப்பு சம்பவம் தொடர்பில் இடம்பெற்று வருகின்ற வழக்கு விசாரணை ஒன்றின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். 2018ஆம் ஆண்டு மாவீரர் தின அனுஷ்டிப்பு தொடர்பான வழக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வழக்கு தொடர்பிலேயே முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையிலேயே வல்வெட்டித்துறை போலீசார் இன்று காலை அவரை கைது செய்தனர். வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்மன் கோவிலடி பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து MK சிவாஜிலிங்கம் கைது செய்யப்பட்டார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் 113 நாட்களின் பின்னர் கல்வி நடவடிக்கைகளுக்காக நாளை திறக்கப்படுகின்றன. கட்டம் கட்டமாக பாடசாலைகளை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளைய தினம் 5ஆம், 11ஆம் மற்றும் 13ஆம் தர மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கை மாத்திரம் இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது. கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக கடந்த மார்ச் 13ஆம் தேதி முதல் சகல பாடசாலைகளும் மூடப்பட்டன. அறநெறி பாடசாலைகள் மற்றும் மேலதிக வகுப்புகள் என்பனவும் மூடப்பட்டன. கடந்த வாரம் பாடசாலையை ஆரம்பிக்கும் முதல்கட்ட நடவடிக்கை இடம்பெற்றது. அதன்போது ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மாத்திரமே வரவழைக்கப்பட்டனர். பாடசாலை நேராட்டவணை, சுகாதார பாதுகாப்பு வேலைத்திட்டங்களை தயாரித்தல் மற்றும் பாடசாலை வளாகத்தை தொற்று நீக்கம் செய்தல் ஆகியன கடந்த வாரம் இடம்பெற்றன. இன்றைய தினம் பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் பாடசாலை சுற்றாடல் சுத்தப்படுத்தப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது. 13ஆம் தரம் மற்றும் சாதாரண தர பரீட்சைக்காக தோற்றுகின்ற மாணவர்களுக்கு காலை 7:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரை கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறும். 5ஆம் தர மாணவர்களுக்கு காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை கற்பித்தல் நடவடிக்கைகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் 3ஆம் கட்டத்தின் கீழ் 10ஆம் மற்றும் 12ஆம் தர மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும். 4ஆம் கட்டம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகும். அதன்போது 3ஆம் மற்றும் 4ஆம், 6ஆம், 7ஆம், 8ஆம், 9ஆம் தர மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் சகல வகுப்புகளுக்குமான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் வழமை போன்று ஆரம்பமாகும். போதைப்பொருள் பாவனையிலிருந்து இளம் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்தை எவ்வாறான தடைகள் வந்தாலும் இறுதி வரை முன்னெடுக்க உள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்கான திசமஹாராம சேனாபுர பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் சமல் ராஜபக்ச, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தவிசாளர் பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோரும் பொதுஜன பெரமுன ஹம்பாந்தோட்டை மாவட்ட வேட்பாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். இளைஞர்களுக்கு பணம் கிடைத்தவுடன் செய்வதற்கு ஒன்றுமில்லை. போதைப் பொருளை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர். இது தற்போது தொற்று நோயாக மாறியுள்ளது. முழு நாட்டிலும் பரவியுள்ளது. பாடசாலைகளுக்கு அருகில் இவை விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்காக பாடசாலை பிள்ளைகளை பயன்படுத்துகின்றனர். இது தொடர்பில் பெற்றோர் அவதானமாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் போலீசார் இலங்கை வரலாற்றில் அதிகளவான போதைப் பொருட்களை கைப்பற்றியிருந்தனர். எனினும் வலது கையில் பிடித்து சிலர் அதனை இடது கையால் விற்பனை செய்கின்றனர். அவ்வாறான நபர்களையும் தற்போது கைது செய்து அவர்களின் கணக்குகள் பரீட்சிக்கப்பட்டு வருகின்றன. எந்த ஒரு அரசு ஊழியரையும் சாட்சியின்றி கைது செய்து தடுத்து வைக்க வேண்டாம் என நான் தெளிவாக கூறியுள்ளேன். எங்களுக்கு செய்த வேலையை மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டாம். துறைமுகத்தினை விற்றார்கள், அதற்காக நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். சொத்துக்களை விற்பனை செய்ய முடியாது. இது உங்கள் பிள்ளைகளுக்கு உள்ள உரிமையாகும். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொடுக்கப்பட்ட பணம் எங்கு சென்றது என்பது தெரியவில்லை. எந்த கணக்கில் வைப்பில் இட்டார்கள் என்பதும் தெரியவில்லை. அது குறித்து நாம் ஆராய்கிறோம். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகாரத்தை வழங்குமாறு அக்கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் கூட்டம் ஒன்று அத்துருகிரிய பகுதியில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி என்பது சிறந்த அரசாட்சி செய்யும் கட்சி, பொருளாதாரத்தை சீர் செய்யும் கட்சி. உலகமாக யுத்தத்தின் போது ஏனைய நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்ட போதும் DS சேனநாயக்க அவர்கள் இந்நாட்டின் பொருளாதாரத்தை சீராக பேணினார். எமக்கு சுதந்திரம் கிடைத்தவுடன் அவர் விவசாயத்தை மையப்படுத்திய பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். JR ஜெயவர்தன வருகை தந்து திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தார். நாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கே வந்துள்ளோம். எமக்கு UNP அரசாங்கமே தேவை. இம்முறை ஏனையவருடன் இணைந்து முன்னெடுக்கும் அரசாங்கம் அல்ல. பாராளுமன்றத்தில் உள்ள சகல கட்சிகளின் தலைவர்களோடும் இணைந்து செயற்படும்
செயற்பட UNP தயார். அதனை ஏற்படுத்தவே நான் இதனை ஞாபகப்படுத்துகிறேன். ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களியுங்கள். யானைக்கு முன்பாக புல்லடியிடுங்கள். இலங்கையின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அபிவிருத்தி செயலணி ஒன்றை அமைத்து கிராம அரசு மற்றும் நகர அரசு திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தெஹியத்த கண்டியவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். திகாமடுல்ல மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் இக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அபிவிருத்தி செயலணி ஒன்றை உருவாக்க நாம் தீர்மானித்துள்ளோம். இதன் பிரதானியாக பிரதமர் செயற்படுவார். கிராம அரசு நகர அரசு என்ற வேலை திட்டமே எமது நோக்கமாகும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எனது தந்தை கிராம உதய மண்டலம் வேலை திட்டத்தை ஆரம்பித்திருந்தார். அந்த வேலை திட்டத்தின் புதிய பரிணாமமே கிராம அரசு நகர அரசு என்ற வேலை திட்டமாகும். இந்த வேலை திட்டத்தின் ஊடாக கிராமத்திற்கு தேவையான அபிவிருத்தியை மக்களே தேர்ந்தெடுப்பார்கள். அரசாங்கம் என்ற வகையில் நாம் உங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் நீண்டகால ஆதரவாளர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடன் இணைந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வெற்றியை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் கட்சியின் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் நீண்ட காலமாக இணைந்து செயற்பட்ட ஆதரவாளர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சாய்ந்தமருது பிரதேச தேர்தல் அலுவலக அங்குரார்ப்பண நிகழ்வின் போது கட்சி அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டதோடு திகாமடுல்ல வேட்பாளர் ஸ்ரீ முஸ்தபாவை ஆதரிக்கும் வகையில் கட்சியில் இணைந்து கொண்டனர். முன்னாள் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மயோன் முஸ்தபா முன்னிலையிலேயே குறித்த ஆதரவாளர்களுக்கு அங்கத்துவம் வழங்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த முன்னாள் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மயோன் முஸ்தபா மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவும் நாட்டை ஆளுகின்ற கட்சியில் முஸ்லிம் தலைமைகள் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இன்று ஐக்கிய தேசிய கட்சி சின்ன பின்னமாக போய் கிடக்கின்றது. சஜித் பிரேமதாசா ஒரு பக்கம், ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம். உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் என்று 10-15 வருடம் ஆளுவதற்குரிய சூழலை இன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு இருக்கின்ற இன்னொரு பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த அரசாங்கத்துடன் சேர்ந்திருந்து உங்களுக்காக பணியாற்றுகின்ற பாராளுமன்ற பிரதிகளை நீங்கள் உருவாக்க வேண்டுமா? மீண்டும் ஒருமுறை இந்த ஏமாற்று பேர்வழிகளுக்கு, கொள்ளையர்களுக்கு, கள்ளர்களுக்கு எங்களுடைய சமயத்தை, முஸ்லிம்களையும் உலக அரங்கிலும் இந்த நாட்டிலும் விலை பேசி விற்கின்றவர்களுக்கு வாக்குப்பட போகும். பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. தபால் மூல வாக்குகள் பதிவு செய்யப்படும் சகல இடங்களிலும் சுகாதார வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பதை மேற்பார்வை செய்வதற்கு ஜூலை 14, 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர்கள் மாத்திரம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலை 9 மணி முதல் 4 மணி வரை தபால் மூல வாக்கை செலுத்த முடியும். சகல போலீஸ் நிலையங்கள், பாதுகாப்பு படையினர், சிவில் பாதுகாப்பு திணைக்களம், சுகாதார பிரிவினர் ஆகியோருக்கு மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் காரியாலயங்களில் ஜூலை 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையும், 17ஆம் தேதி காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையும் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதனை தவிர ஏனைய அரசு நிறுவன ஊழியர்கள் ஜூலை மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்கை பதிவு செய்யலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால் வாக்களிக்க முடியாமல் போன தபால் வாக்காளர்கள் ஜூலை 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை அந்தந்த அத்தாட்சிப்படுத்தல் அதிகாரி காரியாலயம் அமைந்துள்ள மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட தேர்தல் காரியாலயத்தில் வாக்களிக்கக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் ஜூலை 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையும், 17ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரையும் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கோவிட்-19 கட்டுப்பாட்டுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு அமைய தனிநபர் இடைவெளியை பேணுதல், முகக்கவசம் அணிதல், கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளல் ஆகியவற்றை பேண வேண்டும். புல்லடி இடுவதற்கு நீலம் அல்லது கருப்பு மை கொண்ட பேனாவினை எடுத்து வருவது சிறந்ததாக அமையும் என தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலுக்கான பிரசார பணிகள் சூடு பிடித்துள்ள நிலையில் தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து.
நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை செய் இதை செய்ய போறேன்னு சொல்லி. நாங்க 4.5 வருஷம் மக்களுக்கு உணர்வு பூமா செஞ்சிருக்கோம், ஏமாத்தல. ஆனா நான் கட்டுற வீடை குருவி கொடுத்து தான் சொல்றாங்க. அந்த குருவி கூட உங்களுக்கு கட்டி கொடுத்தேன், அது கட்டி கொடுத்துறாங்களா? வீடு 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 இதை வச்சுதானே அரசியல் நடத்துறாங்க. இதை விட நமக்கு மலையத்துக்கு எவ்வளவு தேவை இருக்குது, பல்கலைக்கழக தேவை இருக்குது, நம்ம படிச்ச பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்பு இருக்குது, பொருளாதாரத்துல வர்றதுக்கான முக்கிய பங்குகள் இருக்கு. இதெல்லாம் விட்டுறாங்க. இந்த 5 வருஷம் ரணில் விக்ரமசிங்கோட ஆட்சியில மலையகத்துக்கு என்ன செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க பாப்போம். பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்சே இருக்கும் வரைக்கும் தமிழர்கள் பற்றுடையாளவர், அவர் அள்ளி எழுதிடுவார், எந்த திட்டத்தையும் தருவார். மைத்திரி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ரணில் அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை முட்டு கொடுத்து காப்பாற்றி இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் சம்பந்தன். கன கோடியை வேண்டி போட்டு நம்மளுக்கு ஒன்றும் வரையும் கூடாது, பாரத்தை தடுத்து கொண்டு காலம் முழுக்க இப்படி இருக்கிறானா. அப்ப இதை நாம் மாற்றி அமைக்கும். புத்திசாலித்தனமாக முஸ்லிம்கள் நடந்து கொள்ளணும். நீங்க முழு இலங்கையும் பேசி இன்னமும் பாத்தீங்க என்றால் ரணசிங்க பிரேமதாஸ் ஆரம்பிச்சு வச்ச வேலை, ரணசிங்க பிரேமதாச செஞ்ச வேலையை தவிர வேற எந்த ஒரு வேலையும் விளங்குறதுக்கு இல்லை இந்த நாட்டில். அந்த ரணசிங்க பிரேமதாசன் மகன் சஜித் பிரேமதாச சொல்றாரு, எனக்கு ஒரு தரக்க தந்து பாருங்க, நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு கேவலமான ஒரு நாங்கள் நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். எங்களோட சமுதாயம் இந்த தலைவர்கள் செஞ்ச மிஸ்டேக்ஸ். அஷ்ரஃபு கூட கடைசிக்கு அந்த கட்சி பிடிக்கல, அவர் இருந்தா இன்னைக்கு முஸ்லீம் காங்கிரஸ் இல்லை. அவரும் புறவு வந்த இவர் முஸ்லீம் காங்கிரஸ் அதே கொண்டு போனார் முன்னுக்கு. இன்னைக்கு கொண்டு போயிட்டு எங்களோட சமுதாயத்தை எந்த அளவு கஷ்டத்தை கொண்டு வச்சிருக்கிறார். இப்ப சாதிக்கலாம் ஆளுங்கட்சியில மட்டும். அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ டெஃபினிட்லி இந்த கவர்மெண்ட் தான் இருக்க போகுது. தற்பொழுது எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த நாட்டிலே ஏனைய சமூகங்களும் சமாந்தத்தோடு நாங்கள் சமமானவர்கள் என்று வாழ வேண்டும் என்ற உறுதியோடு செயல்படுகின்ற இந்த தலைவனுக்கு பின்னால் நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர்கள் என்ன செய்தார்கள், எங்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி, எத்தனை பிரதி அமைச்சர் பதவி, எத்தனை அம்பாசிடர் பதவி, அந்த பதவிகளை பெற்றுக்கொண்டார்களே தவிர எங்களுடைய மக்களுக்கு இன்ன தேவை என்றெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யவில்லை. கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைக்காக உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை இன்று துண்டு துண்டாக எடுத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். SLMC ஒரு ட்ரேட்மார்க். இன்று அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பொய்களை மட்டும் எடுத்து சொன்னால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு வாக்கையும் அவர்களுக்கு அளிக்க மாட்டார்கள். 81ஆம் ஆண்டு எங்களுடைய இளைஞர்களுக்கு இருந்த ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்தது யாரு? ஐக்கிய தேசிய கட்சி. இந்த நாட்டில் யுத்தத்தை நிர்மாணித்தது யாரு? ஐக்கிய தேசிய கட்சி. 79ஆம் ஆண்டு அவசரகால சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? இந்த ஐக்கிய தேசிய கட்சி. 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ் மக்களுடைய தன்மானத்தை குழி தோண்டி புதைத்த ஐக்கிய தேசிய கட்சி இங்க வந்து வாக்களிக்க முடியுமா இருந்தார்? அப்ப கடந்த காலத்தில் வாக்களிச்சிருக்கோம். நாங்க சொல்றோம், அவர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுடைய வாய்க்கு வாய்க்கரிசி போட்டிருக்கிறான். அதனால நம்ம சொல்றோம், இந்த நிலைமையில் மாற்றம் தேவை. என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய ஆசை, ஒரு குறிக்கோள், கல்விக்காக. கல்வி என்றது ஒரு கடல், அந்த கடலில் நீந்துவதற்கு. களுத்துறை மாவட்ட மக்கள் கல்வியில் எவ்வளவோ துன்பத்தில் மத்தியில் இருக்கிறார்கள். பொருளாதார பிரச்சனையால் அவர்கள் தங்களுடைய ஆசைகளை மூடி வைப்பார்கள். வாடாஜியார் பவுண்டேஷன் தேர்தலுக்காக தொடர்ந்தது ஒன்றல்ல, நம்முடைய சேவை 20 வருடத்துக்கு முதல் கல்விக்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது இங்கும் பரவி பிரயோசனம் அடைய வேண்டும் என்று நான் ஆசையாக இருக்கிறேன். கொரோனா தொற்றாளர்கள் 18 பேர் இன்றைய தினம் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளனர். அதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1903 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் கடற்படை வீரர்கள் 4 பேர் பூரணமாக குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். அதற்கமைய குணமடைந்த கடற்படை வீரர்களுடைய எண்ணிக்கை 883 அதிகரித்துள்ளது. இன்றும் 21 கடற்படை வீரர்கள் மாத்திரமே கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றனர். மிக குறுகிய காலத்தில் அவர்களும் குணமடைந்து வீடுகளுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கிறோம். கொரோனா அபாயம் இன்னும் சமூகத்திலிருந்து முழுமையாக நீங்கவில்லை என தேசிய தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். தற்போது கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை பாரிய அளவில் குறைவடைந்துள்ளது. அதேபோன்று வெளிநாட்டில் இருந்து வருகை தருகின்றவர்களே தொற்றாளர்களாக அடையாளம் காணப்படுகின்றனர். எனினும் அவ்வாறு வருகை தருகின்ற நபர்களின் ஊடாக வைரஸ் சமூகத்தில் பரவுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அவ்வாறான நபர்கள் சன நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் நடமாடினால் வைரஸ் தொற்று பரவுவதற்கு வாய்ப்புண்டு. அதன் காரணமாகவே சுகாதார பிரிவினர் பொதுக்கூட்டங்களை குறைந்தளவான மக்களை வைத்து சுகாதார வழிமுறைகளுடன் நடத்துமாறு வலியுறுத்துகின்றனர். இலங்கையில் 2074 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது.
தற்போது 160 பேர் மாத்திரமே வைரஸ் தொற்றுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1903 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். 38 பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைத்தியசாலைகளில் வைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் வேலை திட்டத்தின் கீழ் பஹ்ரைனிலிருந்து மேலும் ஒரு குழு இன்று காலை நாட்டுக்கு வருகை தந்தது. UL 202 எனும் விமானத்தில் 286 பேர் நாட்டிற்கு வருகை தந்தனர். விமான நிலையத்தில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அவர்கள் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதேவேளை தியகம விளையாட்டு கட்டட தொகுதியில் இயங்கி வரும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த 28 பேர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்தியா, இங்கிலாந்து, துபாய் மற்றும் கொரியா ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களே இங்கு 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். இலங்கை ராணுவத்தின் பொறியியல் சேவை படையணி அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கியுள்ளது. சிறைச்சாலைக்குள் இடம்பெறுகின்ற குற்றங்களை தடுக்க தொலைபேசி பயன்பாட்டை இல்லாதொழிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் சிறைச்சாலை நிர்வாக பிரிவு ஆணையாளர் சந்தன ஏக்கநாயக்க இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இம்மாதத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் அதிகளவான சுற்றி வளைப்புகளை சிறைச்சாலைக்குள் முன்னெடுத்தனர். அதன்போது 1102 கையடக்க தொலைபேசிகளும் 608 சிம் அட்டைகளும் 1310 கையடக்க தொலைபேசி பேட்டரிகளும் 283 சார்ஜர்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹெரோயின் என சந்தேகிக்கப்படும் 116 கிராம் போதைப் பொருளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதி பாதுகாப்பு சிறைச்சாலையாக பூச சிறைச்சாலை தெரிவு செய்யப்பட்டுள்ளது. பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்கள் மற்றும் போதைப்பொருள் குற்றவாளிகளை தனியாக வைப்பதற்கு பூச சிறைச்சாலை தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தை பாதுகாப்பு அமைச்சும் சிறைச்சாலை திணைக்களமும் இணைந்து முன்னெடுக்கின்றன. விசேடமான பலரை நாம் பூச சிறைச்சாலையில் வைத்துள்ளோம். அதற்கமைய பூச மற்றும் அங்குன்கொலபெலச சிறைச்சாலைகள் டெலிபோன் ஜேம உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப உதவியோடு கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏனைய சிறைச்சாலைகளிலும் இவ்வாறான உபகரணங்களை பொருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வேலை திட்டத்திற்கு மாறாக வெலிக்கடை சிறைச்சாலையில் காணப்படுகின்ற டெலிபோன் பூத் முறை ஒன்றையும் அறிமுகம் செய்ய உள்ளோம். யாருக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கப்படுகிறதோ அவரின் கணக்கிலேயே பணம் அறவிடப்படும். හිට ගන්නකොට එහෙන් තමයි එකට මුදල් කැපෙන්නේ. ඒ විදිහේ වැඩපිළිවෙලක් අපි ඉදිරියට ලබා දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. வீதி விபத்தொன்றை ஏற்படுத்தியவை தொடர்பில் கைது செய்யப்பட்ட கிரிக்கெட் வீரர் குசால் மெண்டிஸ் பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பாணந்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழைய காலி வீதி ஹொரைதுட பகுதியில் இன்று அதிகாலை 5 மணியளவில் விபத்து இடம்பெற்றது. மொரட்டுவையிலிருந்து பாணந்துறை நோக்கி பயணித்த குசல் மெண்டி செலுத்திய மோட்டார் வண்டி சைக்கிள் ஓட்டுநரை மோதியுள்ளது. விபத்தில் காயமடைந்த சைக்கிளில் பயணித்த நபர் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக பாணந்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரக்கபுல பாணந்துறை வடக்கு பகுதியைச் சேர்ந்த 64 வயதான முதியவரை சம்பவத்தில் உயிரிழந்தார். பிரேத பரிசோதனைக்காக உடல் பாணந்துறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பாணந்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஆலையடி வேம்பு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சின்ன முகத்துவாரம் ஆற்றுமுக பிரதேசத்தை அகழ்ந்து அணைக்கட்டை அமைப்பதற்கு மாவட்ட அரசாங்க அதிபரால் அனுமதி வழங்கப்பட்டது. ஆலையடிவேம்பு பிரதேச செயலக கலாசார மண்டபத்தில் இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. பிரதேச செயலாளர் வி பபாகரன் தலைமையில் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலில் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசு அதிபர் வி ஜெகதீசன் கலந்து கொண்டு தீர்மானங்களை நிறைவேற்றினார். சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் இதனால் விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டதுடன் ஆற்றுமுக பிரதேசத்தை அகழ்ந்து மேலதிக நீரை வெளியேற்றி வயல் நிலங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதே நேரம் குறித்த ஆற்றுவாயை அகழ்ந்து நீரை வெளியேற்றினால் மீனவர்கள் பாதிக்கப்படுவதுடன் குடிநீருக்கான தட்டுப்பாடும் எதிர்காலத்தில் உருவாகலாம் எனவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த பிரச்சினை நீண்ட காலமாக இருந்து வந்துள்ளது. இறுதியாக சகல தரப்பு கருத்துக்களையும் நியாயத்தையும் அடிப்படையாக வைத்து சின்னமுகத்துவாரம் அகழ்ந்து விடப்படும் என மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசன் தெரிவித்தார். ஆலையடிவெம்பு பிரதேச செயலாளரின் கண்காணிப்பில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் தீர்மானம் எட்டப்பட்டது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக வடிகமங்காவு வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். குருநாகல் புத்தளம் பிரதான வீதியின் பாதனிய பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றிலேயே அவர் உயிரிழந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வடிகமங்காவு சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டார். ஆனமடுவு தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி வடமேல் மாகாண சபையின் சிரேஷ்ட உறுப்பினராக வடிவமங்காவு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். உயிரிழக்கும் போது அவருக்கு 68 வயது. இம்முறை பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளராக களமிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
வெள்ளவத்தை WD சில்வா மாவட்டத்தில் உள்ள கடை தொகுதியொன்றில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. எனினும் 4 வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையாகியுள்ளன. தீயணைப்பு படைக்கு சொந்தமான 10 ட்ரக் வண்டிகள் பயன்படுத்தப்பட்டு தீயணைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனால் காலி வீதி மற்றும் வெள்ளவத்தை பிரதேசங்களில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டது. தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். கடைகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.